சக்தி வேலனோட பாட்டி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வேலனோட பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு சக்தி, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு வேலனை கல்யாணம் பண்ணியிருக்க. அது எப்படி தெரியுமா? இது எல்லாமே பூர்வ ஜென்ம ஒரு பந்தம் தான். நீ தான் அவனுக்குன்னு அந்த கடவுள் எழுதி வச்சது. நீங்கள்லாம் நினைக்கலாம் நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது அந்த கடவுள் தான் முடிவு பண்ணுவார். நீ இந்த வீட்டுக்கு தான் மருமகளாக வரணும்னு நினச்சது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நீ அவன் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணாத. என் பேரன் ரொம்ப 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 நல்லவன். உனக்கு ஒன்று தெரியுமா? சிவபதி கூட ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கோவக்காரன், அப்படி அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பேரன் ரொம்ப நல்லவன். அவன் கூட நீ வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது மட்டும் கிடையாது, நீயும் ரொம்ப தங்கமான பொண்ணு. உனக்கு ஏதாவது இங்கே மன கஷ்டம் இருந்தால் என்கிட்ட சொல்லு, அதை நான் சரி பண்ணி விடுறேன். எல்லாரை விட உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை பாட்டி, இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுமா. நீ என் வீட்டு மருமகளாக வந்துட்ட. அதெல்லாம் விடு. இனிமேல் உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். எங்கள் வீட்டு வாரிசை நீ சுமந்துக்கிட்டு இருக்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அதை கேட்டவுடனே சக்தி சொல்கிறாங்க, இல்லை உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுமா, என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மாசமாலாம் இல்லை, எல்லாமே பொய் தான் சொல்லியிருக்கோம். வேலன் தான் இந்த பொய்யெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க, பாட்டி கீழே கட்டில் விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ என்னாச்சு பாட்டி, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஆனால் எழுந்துக்கவே இல்லை. கத்துறாங்க, என்னங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே சிவபதி எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு அம்மா என்னமாச்சு, எழுந்துருமான்னு சொல்லிட்டு அப்படி எழுப்புறாங்க. ஆனால் பாட்டி எழுந்துக்கவே இல்லை. என்னாச்சு, சரி நீ போயிட்டு ஒரு டீ கொண்டு வாமா, தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து அப்படியே எழுப்புறாங்க. எழுந்தோடனே அப்படியே ஒரு மாதிரி பார்க்க, அம்மா என்னமாச்சு உனக்கு, என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா உனக்கு மூளையில் கட்டி இருக்கு, நீ மாத்திரை கரெக்டாக சாப்பிடணும், சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி கேட்குறாரு. இல்லைடா அம்மா, இனிமே உன்னை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு தேவையான மாத்திரைலாம் நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி சொல்லிட்டு இருக்காரு. சரி தேனே, நீ போய் கொஞ்சம் டீ எடுத்துட்டு வாமா போ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மாமியார். போயிட்டு தேனே போய் டீ எடுத்துறதுக்காக போயிருக்காங்க. அப்போது ஏதோ சக்தி சொன்னா, என்ன சொன்னான்னு தெரியல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் யோசிக்கிறார் வேலன். ஐயோ சக்தி உண்மையை சொல்லிட்டாலும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னம்மா, என்னதான் சொன்னேன், நீ ஏதோ சொல்லியிருக்க நீ, அதனால தான் அம்மாவுக்கு மூளை சூடாகி அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி கேட்குறாரு. என்னம்மா சொன்னேன்னு. இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீ வா சக்தி, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார் வேலன். அங்கேருந்து தேனி டீ கொண்டு வராங்க, குடிக்கிறாங்க. அப்படி வேலன் கூட்டிகிட்டு போய் சொல்கிறார் சக்தி கிட்ட, என்ன சொன்னேன், பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக அப்படி பண்ணேன், பாட்டி எவ்வளோ பாவம், உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு தெரியுமா, அது அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து, ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய எந்த விஷயமும் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, அதனால தான் அவங்க காசிக்கு நாங்கள் அனுப்பி வச்சோம், இங்கே நிறைய பிரச்சனை வருது, கடைசியில் என் மேலே பாசம் வச்சு அவங்க திரும்பி வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் உண்மையை சொல்ல போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேலன் சொல்கிறார். ஆமாம் பின்ன எனக்கு கோவம் வரதா, பொய்யா என்னால் நடிக்க முடியாது, யாரையும் என்னால் ஏமாற்ற முடியாது, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே வேலன் சொல்கிறாரு, இங்கே பாரு, என்னை மீறி நீ உண்மையை சொன்ன பொழுது ரொம்ப பெரிய தப்பு, இனிமேல் வரலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டிக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணுறாங்க. மாசமாக இருக்கவங்க தான் இதை செய்யணும்னு சொல்லிட்டு